போன வீடியோவில் வந்து நம்ம சொல்லியிருந்தோம் அந்த மாதிரி இந்தியன்ஸை டீபோர்ட் பண்ணுறப்போ அவங்க கையில் காலில் ஏன் வந்து விலங்கம் போட்டு அனுப்பிச்சாங்க, சைனீஸ் இந்த மாதிரி அனுப்பல, ஏன் நம்மளை மட்டும் அனுப்புகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து ஏன் நம்மளை அவமானப்படுத்தணும், நம்மளை அவமானப்படுத்தலாமே நம்மளை ஏன் நம்ம வச்சிருக்கிறோம் அப்படின்றத நம்ம ஒரு கேள்வியை கேட்டுட்டு அதுக்கு ஒரு சில விஷயத்தை பேசணும். ஸோ இது வந்து அதோட கண்டினியூஷன். ஸோ இந்த கண்டினியூஷனில் வந்து இன்னும் என்னென்ன விஷயத்தை நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம், ஸோ அதை பற்றி பார்ப்போம். வெல்கம் டு ஆஸ்ட்ரகலன். தேங்க்யூ ஃபார் ஆல் தி லவ் அண்ட் சப்போர்ட். வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் கையில் கட்டியிருக்கிற வாட்ச் வந்து armoredor.comல கிடைக்கும். ஸோ செக் பண்ணி பாருங்கள். அண்ட் ஆல்சோ எக்ஸ்பர்டைசர் அகாடமியில் வந்து நிறைய ட்ரைனிங் வீடியோஸ்லாம் போட்டுட்ருக்கிறேன். அண்ட் 2T TV அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேனலில் வந்து என்டர்டைன்மெண்ட் ரிலேட்டடான ஒரு டிஃப்ரெண்ட்டான டாபிக்ஸ்லாம் அதில் நான் போட்டுட்ருக்கிறேன். ஸோ அதையும் செக் பண்ணுங்கள். ஸோ லாஸ்ட் வீடியோவில் வந்து நான் சொன்னேன் இந்தமாரி நம்மளுக்கு அகெயின்ஸ்டாக வர ஸ்டீரியோ டைப்பிக்கல் ஹேட் அதெல்லாம் ஒரு சில விஷயங்கள் இருக்குது, அதெல்லாம் நம்ம ஃபிக்ஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இந்தமாரி வெளியில் போகிறப்ப ப்ரெசென்டபுளாக இருக்கிறது, ப்ராப்பராக கம்யூனிகேட் பண்ணுறது, ஸோ இந்தமாரி ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அண்ட் இந்த வீடியோவில் வந்து நம்ம ஃபர்தராக வந்து என்னென்ன விஷயம் நம்ம பண்ணலாம் அப்படின்றது. ஸோ ஒன்று வந்து லாஸ்ட் டைம் வந்து நம்ம சொன்ன மாதிரி ஒரு ஆர்கனைசேஷன் ஒன்று பண்ணி அது வந்து இந்தியாவோட இமேஜை வந்து கெடாமல் இருக்கிறதுக்கு ஏதாவது ஒரு சில ஆக்டிவிட்டீஸ் அது பண்ணணும். ஆன்லைனில் வந்து இந்தியாவை பற்றி தப்பான கண்டென்ட் இருந்துச்சுன்னா அதை ரெகுலராக ரிமூவ் பண்ணுறது, அது இந்தியன்ஸ் யாராவது அப்லோட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்கள பீனலைஸ் பண்ணுறது, கோர்ட்டில் கேஸ் போடுறது, இந்தமாரி விஷயம் எல்லாத்தையும் அந்த ஆக்ஷன் எடுக்கிறது எல்லாத்தையும் நம்ம வந்து சொல்லிட்டு இருந்தோம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா வந்து ஹாலிவுட்டில் இருக்கிற ஒரு பெரிய பட்ஜெட் படம் வந்து இந்தியாவில் பேன் இண்டியா ரிலீஸ் பண்ணணும், ஓவர் சர்டன் நம்பர் ஆஃப் தியேட்டர்ஸ் ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த படத்தில் வந்து கண்டிப்பாக மினிமம் வந்து ஒரு இந்தியன் கேரக்டர் இருக்கணும், அது ஒரு டிக்னிஃபைட் ரோலில் இருக்கணும் அப்படின்றது தான். ஏன்னா எப்போ பார்த்தாலும் வந்து ஸ்லம்லேருந்து வர மாதிரி கொலகாரன் அண்டு இந்த மாதிரி ஏதாவது ஒரு லோஃபரான ஒரு கேரக்டரை போட்டுட்டு அது இந்தியனை காட்டுறதுல வந்து இருக்கக்கூடாது. ஏன்னா இது இந்த மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் சைனீஸ் அப்படி ஹாலிவுட் காட்டிகிட்டு இருந்துச்சு, இப்போ கிடையாது. இப்போ எல்லா படத்துலையும் வந்து அவன் சைனீஸை வந்து ஒரு சுப்பீரியராக காட்டுறாங்க, சயின்டிஸ்ட்டாக காட்டுறாங்க. ஸோ அந்த மாதிரி தான் வந்து இந்தியன்ஸையும் காட்டணும் அப்படின்ற ஒரு விஷயம் பண்ணணும். அண்ட் அதேமாரி வந்து இந்த இன்ஸ்டாகிராம் சோஷியல் மீடியா எல்லாத்துலேயுமே வந்து ஸ்ட்ரிக்டாக வந்து சொல்லிடணும், இந்தமாதிரி இந்தியாவுக்கு அகெயின்ஸ்டாக இந்தியாவை இன்சல்ட் பண்ணுற மாதிரி ஏதாவது கண்டென்ட் வருது அப்படின்னா அதை ஆட்டோமேட்டிக்காக ஏஐ வச்சு ஃபில்டர் பண்ணி அந்த கண்டென்ட் அந்த அக்கௌண்ட் வந்து பேன் பண்ணிடணும். ஸோ அப்படின்ற மாதிரி ஒரு சில விஷயங்கள் பண்ணிடணும். இந்த ஹேட் லாங்குவேஜ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ இந்த ஹேட் லாங்குவேஜுக்கு வந்து என்ன பிரச்சனை அப்படின்னா, இப்போ நம்ம வந்து ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம சொல்கிறோம் அப்படின்னா நம்மளை நோக்கி நிறைய ஹேட் வர ஆரம்பிக்கும். ஸோ அவங்க வந்து இதோடு நிறுத்த மாட்டாங்க, அடுத்து இன்னொரு இந்தியன் போஸ்ட்டுக்கு போய் அங்கேயும் ஹேட்டை போடுவாங்க. ஸோ அதனால் வந்து இந்தியன்ஸ்க்கு வந்து இந்த ஹேட் லாங்குவேஜ் போடுறதுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஏதோ ஒரு இன்ஸ்டாகிராமில் வந்து ஒரு வார்னிங் கொடுத்துடணும். நீ இந்தமாதிரி கெட்ட வார்த்தைலாம் யூஸ் பண்ண, எந்த லாங்குவேஜ் ஆனாலும் இருக்கட்டும், இந்த கெட்ட வார்த்தை நீ யூஸ் பண்ண அப்படின்னா வந்து நீ வந்து 2 ஹவர்ஸ்க்கு நீ இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ண முடியாது, கண்டினியூஸாக யூஸ் பண்ணால் 2 நாளைக்கு யூஸ் பண்ண முடியாது, அதுக்கப்புறம் 1 மாதம் யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சின்னதாக அவங்களுக்கு வந்து பேன்ஸ் கொடுக்க ஆரம்பிக்கணும். அண்ட் ஸோ இதனால் என்ன ஆகும் அப்படின்னா ஒரு ஓவர் அ பீரியட் ஆஃப் டைமுக்கு அப்புறம் வந்து they lose the habit. ஸோ ஒரு பிரச்சனை ஒரு விஷயம் ஆர்கியூ பண்ணணும் அப்படின்னா அது புத்திசாலித்தனமாக ஆர்கியூ பண்ணுவோம். நம்ம குறுக்கு வழியில் போயிட்டு சும்மா அவனை இன்சல்ட் பண்ணுறதுனால, கோவப்படுத்துறதுனால நம்ம ஜாலியாக வின் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டுருக்கிறதுலாம் அதில் வந்து இருக்கிறதுலே ஒரு அடிமுட்டால் வந்து அப்படி தான் வந்து வளர்றது, ஒரு தற்குறியாக வளர்றது. ஸோ அந்த மாதிரி இருக்க தேவையில்ல. ஸோ ஒரு விஷயம் நீ சொல்கிறியா புத்திசாலித்தனமாக எடுத்து வை. நீ நக்கலாக குத்தலாக சொல்கிறது, அவமானப்படுத்துறது, திட்டுறது, கெட்ட வார்த்தை யூஸ் பண்ணனா அவனும் திரும்ப யூஸ் பண்ண தான் போகிறான், நீ ஜெயிக்க போகிறது கிடையாது. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து நம்மளுக்குள்ளாரே கைஸ் நிறைய வந்து இந்த ஸ்லாங் வேர்ட்ஸ்லாம் இருக்குது, இன்சல்ட்டிங் வேர்ட்ஸ்லாம் இருக்குது. நம்ம வந்து தெலுங்குரை வந்து கொல்ட்டின்னு சொல்கிறது, தமிழ்காரங்களை வந்து பாண்டின்னு சொல்கிறது கேரளாவில், அண்ட் மதராசின்னு நம்மளை வந்து சொல்கிறது, இந்தமாதிரி நிறைய வார்த்தைகள் இருக்குது. இதில் தப்பு இருக்குதோ கரெக்ட் இருக்குதோ, பட் இந்த வேர்டை வந்து நிறைய நேரம் யூஸ் பண்ணுறப்ப ஒரு டிகிரேடிங் அர்த்தத்தில் தான் அவங்க யூஸ் பண்ணுவாங்க, பெருமையாக சொல்ல மாட்டாங்க. யாருமே வந்து கொல்ட்டின்னு சொல்கிறத வந்து ஒரு பெருமையாக அவங்க வந்து நம்ம பிடிச்சி அந்தமாதிரி சுச்சுவேஷனில் சொல்ல மாட்டாங்க. ஸோ அவங்க வந்து மட்டப்படுத்தணும் அப்படின்றதுக்காக நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ அதெல்லாம் எதுக்கு? ஸோ அதை நம்ம கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம். அண்ட் அதேமாரி பெரிய பெரிய ப்ரைஸ் மணி அனௌன்ஸ் பண்ணணும். ஸோ நீங்கள் வந்து லாங்குவேஜில் அச்சீவ் பண்ணுறீங்க, ஒரு இண்டிவிஜுவல் ஆண்டர்ப்ரனர் அச்சீவ் பண்ணுறீங்க, அதே மாதிரி வந்து கோல்டு மெடல் வாங்கிட்டு வரீங்க ஸ்போர்ட்ஸில். இப்போ இந்த ஜிஎம் வந்து ஆனாங்க, இப்போ நம்ம பிரக்னானந்தா அண்ட் இவங்கெல்லாம் வந்து செஸ்ஸில் ஜிஎம் குகேஷ் எல்லாம். ஸோ அதுக்கெலாம் வந்து இந்தமாரி விஷயம்லாம் நீங்கள் அச்சீவ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரைஸ் மணி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேட்டகரிஸ் வந்து கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணணும், அதை ப்ரொமோட்டும் பண்ணணும். ஸோ சும்மா வந்து இல்லாமல், அதாவது எப்படின்னா ஒவ்வொருத்தனுக்கும் வந்து இந்தமாரி இவ்வளோ விஷயம் இருக்குது. ஒரு தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ஒரு வருஷத்துக்கு நீங்கள் வந்து வச்சுக்கலாம், ஒரு 50 க்ரைட்டீரியா வச்சுக்கலாம். ஓகேவா? 50 க்ரைட்டீரியாவுக்கு வந்து லெட்ஸே ஈவன் 50 க்ரைட்டீரியாவுக்கும் 50 ப்ரைஸு 50 கோடி ரூபா. அந்த 50 கோடி ரூபா பார்த்தீங்கன்னா ஒன்றுமே வந்து தமிழ்நாட்டிலேருந்து இங்கே சாதிக்க தேவையில்ல தம்பி. நீ இங்கேன்னா நம்ம சொல்லலாம் இவங்க வந்து இவங்க கட்சிக்காரங்களே கொடுத்துட்டாங்க அப்படிலாம் சொல்லுவாங்க. இங்கேருந்து நீ போயிட்டு கொரியாவில் நடக்கிற ஒரு ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்லையோ இல்லை காமன்வெல்த் கேம்ஸ்லையோ ஒலிம்பிக்ஸ்லையோ இல்லை வந்து ஒரு ஸ்பெல்லிங் பீ காம்படிஷன்லையோ ஏதாவது ஒரு விஷயத்தை
விஷயத்தில் ஹேக்கட்ரான்லேயோ ஓவர்சீஸில் ஒரு இன்டர்நேஷ்னல் அரேனாவில் வந்து நீ ஒரு டைட்டில் அடிச்சுட்டு வா, ஒரு பெரிய பேரை வாங்கிட்டு வா, இந்த ஃபீல்டுனா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு 50 எடுத்துப்போம். அந்த 50 ஃபீல்ட்லேயும் ஸ்போர்ட்ஸ்லேருந்து அண்ட் டெக்னாலஜிலேருந்து இந்த 50 எடுத்துப்போம். 50 எடுத்துகிட்டு நீ வந்துட்டு ப்ரைஸ் வாங்கிட்டு வந்துட்டா உனக்கு 1 crore எவ்ரி இயர் வந்து இந்த ப்ரைஸ் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் இஷ்யூ பண்ணும். அப்படின்னா இன்றைக்கி வந்து சராசரியாக வந்து ஒரு ஸ்கூலில் படிக்கிறவன், காலேஜில் படிக்கிறவன் எல்லாத்துக்குமே பணம் சம்பாதிக்கணுன்ற ஆசை இருக்குது. ஸோ இந்த பணத்தை வந்து குறுக்கோலியில் போய்ட்டு அதை பண்ணுறது இதை பண்ணுறது அப்படின்றதுக்கு பதிலாக பாரு, இந்தமாரி நம்ம ஏதோ ஒன்று பண்ணணும், நம்மளுக்கு இந்த திறமை இருக்குது, நம்ம நல்லா பாடுறோம், இந்த காம்படிஷன் நம்ம வின் பண்ணால் நம்மளுக்கு 1 crore கிடைக்கும் அப்படின்னா எல்லாருமே இந்த ஒரு 50 விஷயம் 60 விஷயத்தில் வந்து ஜெயிக்கணும் அப்படின்ற மாதிரி அதுக்காக எக்ஸ்ட்ரா போராட ஆரம்பிப்பாங்க. ஸோ இந்த சோஷியல் மீடியாவை தூக்கி போட்டுட்டு எக்ஸ்ட்ராவாக அந்த டைமில் வந்து படிப்பாங்க, ஏதோ ஒரு வேலை செய்வாங்க, அவங்கள முன்னேறதுக்கு அவங்க ட்ரை பண்ணுவாங்க. அந்த மைண்ட் செட் வந்துடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், when people see it, அந்த அவங்கள பார்த்தாலே போதும் மற்றவங்களுக்கும் அதேமாதிரி செய்யணுன்ற ஒரு ஆர்வம் வரும், ஒரு போட்டி வரும். ஸோ பீப்புள் வில் இம்ப்ரூவ். ஸோ அப்படின்ற ஒரு விஷயம். அண்ட் நெக்ஸ்ட் அதேமாரி வந்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் வந்து க்ளீனாக இருக்கிற ஒரு வில்லேஜோ வார்டோ ஏதோ ஒன்றுக்கு வந்து ப்ரைஸ் கொடுக்கணும். அது வந்து ஆல்மோஸ்ட் எவ்ரி இயர் வந்து டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் வந்து அந்த ப்ரைஸ் வந்து கொடுக்கணும். அண்ட் அது வந்து அவங்களுக்கு அந்த பெருமையை சேர்க்கணும், ஒரு அவார்டும் கொடுத்து அவங்களுக்கு ஒரு ப்ரிவிலேஜும் கொடுக்கணும். ஸோ இந்தமாரி அந்த அந்த வார்டு அதை பண்ணிடுச்சு அப்படின்னா அவங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக ஏதாவது ஒரு பெனிஃபிட் கொடுக்கணும். அந்த இயருக்கு ஏதோ ஒரு பெனிஃபிட் அந்த மாதிரி கொடுக்குறது, ஒரு சர்வீஸாக இல்லை வந்து ஒரு கோல்டு கார்டாக, ஏதாவது ஒன்று. கோல்டுனா கோல்டு கடை கிடையாது, அங்கே இருக்கிறவங்க போய்ட்டு ஏதாவது கவர்மெண்ட் ஆஃபீஸில் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு எந்த ஒரு ஃபீயும் கிடையாது, அவங்களுக்கு வந்து இன்கம் டேக்ஸ் கம்மி அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் அவங்களுக்கு வந்து பெனிஃபிட் கொடுக்கணும். ஸோ தட் ஓவரால் கிளீன்லினஸ் இம்ப்ரூவ் ஆகும், சிவிக் சென்ஸ் இம்ப்ரூவ் ஆகும், இந்தமாரி ஒரு விஷயங்கள். நெக்ஸ்ட் வந்து பாப்புலேஷன் கண்ட்ரோல். நம்ம பாப்புலேஷன் கண்ட்ரோல் பண்ணாமல், அதாவது சின்னதாக இருக்கிற குழுவாக இருக்கிற கண்ட்ரியாக இருக்கட்டும், சின்னதாக இருக்கிற குழுவாக இருக்கட்டும், அவங்க ஜெயிக்கிறது வந்து ரொம்ப ஈஸி, அவங்களோட நோக்கத்தை அச்சீவ் பண்ணுறது ரொம்ப ஈஸி. இப்போ வியட்நாம், ஃபிலிப்பீன்ஸ், இந்தோனேஷியா இந்தமாதிரி கண்ட்ரீஸ்லாம் வந்து இந்தோனேஷியா கூட விட்டுருங்க, பட் வியட்நாம், ஃபிலிப்பீன்ஸை மட்டும் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சின்ன கண்ட்ரி தான், பட் அவங்க அடைஞ்ச ப்ராக்ரஸ் அப்படின்றது நீங்கள் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஏரியாவில் வந்து நிறைய ப்ராக்ரஸ் அச்சீவ் பண்ணியிருக்காங்க, இந்தியாவை பீட் பண்ணுற அளவுக்கு. ஸோ அப்போ அந்த மாதிரி அவங்க ஆனதுக்கான ஒரு ரீசன் என்ன அப்படின்னா வந்து சின்ன குரூப்பாக இருக்கிறதுனால தான். ஸோ ஒரு விஷயத்த சொன்னால் அதை செய்யறதுக்கு வந்து எல்லோரும் அக்ரி பண்ணால் போதும். அதாவது ஒரு 10 பேர் அக்ரி பண்ணி ஒரு வேலை செய்கிறதுக்கும் ஒரு 1000 பேர் அக்ரி பண்ணி ஒரு வேலை செய்கிறதுக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்கும். அது நடக்கவே நடக்காது. கிட்டத்தட்ட 1000 பேர் அக்ரி பண்ண வச்சு அவங்களுக்கு புரிய வச்சு அந்த வேலையை பண்ண வைக்கிறது. ஸோ அதனால் பாப்புலேஷன் கண்ட்ரோல் வந்து ஷுட் பி பேசிக். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து எல்லாரோட ஸ்கூல் புக்ஸில் இருந்துமே வந்து சிவிக் சென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சப்ஜெக்ட்டும் ஒரு ப்ராக்டிக்கல் லேபும் இருக்கணும். ஸோ அந்த லேபில் வந்து பசங்களை வெளியில் கூட்டி போய் இங்கே பாருங்கள், உங்கள் அப்பா அம்மா எல்லாம் வயசு எல்லாம் இப்போ வளர்ந்தவங்க எல்லாம் இப்படி தான் ரோட்டில் குப்பையை போட்டுட்ருக்குறாங்க, இதெல்லாம் நல்லாவா இருக்குது? நம்ம வந்து வெளிநாட்டில் வந்து எத்தனை படத்தில் பார்க்குறோம், அந்த இங்கேருந்து போய் நம்ம ஏன் அங்கே போய் ஷூட்டிங் எடுக்கிறோம், அந்த இடம் அவ்வளோ க்ளீனாக இருக்குது, அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு தான். ஸோ இன்றைக்கி இங்கே குப்பை போடுறவங்க தான் நாளைக்கு போய் அங்கேயும் போய் குப்பை போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பசங்களுக்கு வந்து அப்பப்போ ஒரு ப்ராக்டிக்கலாக ஒரு இண்டஸ்ட்ரியல் விசிட் மாரி கூட்டி போய் காட்டணும். இந்தமாரி என்ன நடக்குது, நம்ம கண்ட்ரியில் ஏன் இந்தமாரி பண்ணுறாங்க அப்படின்றது. அப்போ அந்த பசங்க எல்லாத்தையும் வந்து சின்ன வயசுலேருந்து வளர்றப்பே வந்து இது தப்பு இப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வளர்றவங்க அவங்க அப்பா அம்மாவுக்கு புத்திமதி சொல்லுவாங்க, சண்டை போடுவாங்க, அவங்க அதை மாற்றணுன்ற ஒரு விஷயத்தில் முனைப்பாரோடு இருப்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்து டூரிஸ்ட் ஒரு கண்ட்ரி, நம்ம வந்து வெளியில் ஒரு கண்ட்ரிக்கு போய் விசிட் பண்ணுறப்ப வந்து நம்மளோட பாஸ்போர்ட்டில் வீசாவில் வந்து ஒரு எக்ஸிட் ஸ்டாம்போ ஒரு எக்ஸிட் லெட்டரோ கொண்டு வரணும். அந்த எக்ஸிட் லெட்டரில் வந்து இவங்க வந்து இந்த கண்ட்ரியில் ஒழுங்காக பிஹேவ் பண்ணாங்க, இவங்க வந்து எதுவும் அசிங்கம் பண்ணல, ஒன்றுக்கு போனாங்க, அதை போனாங்க, இதை போனாங்க, எந்த ஒரு விஷயமும் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸிட் வீசா வந்து கொண்டு வரணும். எந்த கண்ட்ரிக்கு அவங்க ட்ராவல் பண்ணாலும் சரி, அதில் அவங்க ஏதாவது இந்தமாரி கண்ட்ரியோட இமேஜ் ஸ்பாயில் ஆகிற மாதிரி ஏதோ ஒரு விஷயம் பண்ணாங்க அப்படின்னா அவங்க பாஸ்போர்ட்டை பிடிங்கி வச்சுருங்க. பிடிங்கி வச்சுட்டு 5 மாதமோ 1 வருஷமோ டிபெண்டிங் ஆன் பேஸ்ட் ஆன் வாட் தே ஹேவ் டன் அப்படின்ற மாதிரி பிடிங்கி வச்சுட்டு நீ ஒன்றும் அப்படி போய் பிடிங்கி கிழிக்கவே தேவையில்லை, நீ இங்கேயே கடை, நீ வெளியில் போய் நாட்டோட மானத்தை வாங்க தேவையில்லை, ஒன்றால் மிச்சம் இருக்கிற 100 பேருக்கும் பிரச்சனை, ஸோ அதனால் நீ இங்கேயே கடை அப்படின்ற மாதிரி பிடிங்கி வச்சிடணும். இதெல்லாம் வந்து நம்ம செஞ்சோன்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து அப்படியே தானாக கொஞ்சம் கொஞ்சமாக கிளியர் ஆக ஆரம்பிக்கும். அண்ட் ஃபைனலி வந்து ஒவ்வொரு ஸ்டேட் வைஸுமே வந்து நம்ம டேட்டா பப்ளிஷ் பண்ணணும். எந்தெந்த ஸ்டேட்லேருந்து எவ்வளோ விஷயம் நீங்கள் அச்சீவ் பண்ணுவீங்க, இந்தியாவுக்கு பெருமை சேர்த்ததுக்கு இந்த ஸ்டேட்டுக்கு இவ்வளோ கிரெடிட்டு, இந்தியாவுக்கு வந்து கெட்ட பேர் கொண்டு வந்ததுக்கு இந்த ஸ்டேட்டுக்கு வந்து இவ்வளோ நெகட்டிவ் கிரெடிட்டு அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இதுலேருந்து நீங்கள் ஜிஎஸ்டிலேருந்து அவங்களுக்கு ஒரு பெனிஃபிட்டாக கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஸ்டேட்ஸ் வந்து இந்த ஜிஎஸ்டி பண்ணால் நம்மளுக்கு அட்வான்டேஜாக கிடைக்குதுன்றதுக்காக இதுக்காக ஏதோ ஒரு முனைப்போடு ஏதோ ஒரு ஆக்ஷன் எடுப்பாங்க இந்த விஷயத்துலலாம். ஸோ ஜஸ்ட் an ஐடியா. ஸோ இதை பற்றி உங்களோட கமெண்ட் என்னன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு catch up again on another video. Thank you so much for all the love and support. வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள்.